ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, டிஎன்பிஎஸ்சி 2024 நடத்த எக்ஸாம்ஸில் பாலிட்டிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? அதாவது இந்தியா எதனால நம்ம மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை. இது காரணமான்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. நெக்ஸ்ட்டு மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. இது ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கோம். பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள். மதம் என்பது அரசியலில் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லப்போனால் எல்லாமே ஆன்சராக இருக்கிற மாதிரிக்குள்ள இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக கொடுத்துருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அதனால தான் மதச்சார்பற்ற நாடு. நமக்கு சொல்லப்போனால் பிசிடி இந்த மூணுமே வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? இது லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். பாலிட்டி வீடியோ அதுக்கு லோக்கல் கவர்மெண்ட் தனியாக நடத்தி டீச் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? இது 9th புக்கு 11th புக்கில் கவர் ஆகுது. மறக்காம பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். அசோக் மேத்தா குழு. இதுக்கு கூட நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தோம் நம்ம கிளாஸில். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லைனாகவே பார்த்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் அசோக் மேத்தா குழு எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1977. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் குழு எப்போ கொண்டு வருவாங்கன்னா 1985 கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் எல்எம் சிங்வி குழு எப்போனா 1986. பல்வந்த் ராய் மேத்தா குழு எப்போ கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1957 கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பல்வந்த் ராய் பி, ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. பல்வந்த் ராய் வந்து பி, அசோக் மேத்தா வந்து ஏ. நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் குழு பேக் எல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? பேக் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ அப்படின்னா 4 1 2 3. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வருஷம் ஞாபகம் இல்லைனா கூட இந்த பேக் எல் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் வந்து லெஃப்ட் ஹேண்டில் போடுவோம். பி வந்து பல்வந்த் ராய் மேத்தா, ஏ வந்து அசோக் மேத்தா, நெக்ஸ்ட்டு ஜி வந்து ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு. ஓகேங்களா? இல்லைன்னா பேக்ஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சிங்கன்னா சி வந்து எஸ் வந்து சிங்வியை குறிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லைன்னு கேட்டிருக்காங்க. எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றங்கள். மித்த எல்லாமே துணை நீதிமன்றங்கள்ல வரும். ஓகேங்களா? வருவாய் நீதிமன்றங்கள், குற்றவியல் நீதிமன்றங்கள், சிவில் கோர்ட்ஸ் இது எல்லாமே துணை நீதிமன்றங்கள்ல வரும். ஆனால் நுகர்வோர் நீதிமன்றங்கள் மட்டும், கன்சூமர் கோர்ட்ஸ் மட்டும் துணை நீதிமன்றங்கள்ல வராது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 9வது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை? ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இதுவும் நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? 12 அட்டவணைகளையும், அதாவது ஷெட்யூல் 12 நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். அதுக்கு ஷார்ட்கட் கூட டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓகேங்களா? அதுபடி பார்த்தோம்னா இதில் 9வது லெட்டர் எதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 எல். ஓகேங்களா? லேண்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். ஓகேங்களா? ஓகே, லேண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை அந்த இதை பற்றி ஃபுல்லாக லேண்டு சம்மந்தமாக வரும். ஓகேங்களா? அதான் 9வது அட்டவணை. ஓகே பாருங்க, 9வது அட்டவணை பற்றி எது தப்புன்னு பார்க்க போகிறோம். 9வது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டவிதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. நீதி புனராய்வுக்கு உட்படாது அப்படின்னு தெரிவிக்கின்றது. நெக்ஸ்ட் அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்புங்க. நீதி புனராய்விற்கு உட்படும். ஓகேங்களா? அதாவது மேக்சிமம் என்னன்னா சில சட்டங்கள் இயற்றக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். அந்த சட்டங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 9வது அட்டவணையில போய் தூக்கி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கும் தனியாக கேஸ் போட்டு இனிமேல் அப்படி பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அதுக்கப்புறம் வர சட்டங்கள் எல்லாமே நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதில் 31C, அதாவது நம்ம நம்ம மாநில அரசு என்னன்னா 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அதுக்கு பாதகம் வர மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். உடனே இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 63% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜெயலலிதா பீரியட்ல என்ன நடக்கும்னா அவங்க வந்து அதை 9வது அட்டவணையில தூக்கி வச்சிருவாங்க. பிகாஸ் 9வது அட்டவணையில வச்சுட்டாங்கன்னா அதை இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி 9வது அட்டவணையில சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? 1992 நவம்பர் 16 டேட் போட்டு அது சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குகிறது. யாருக்கு வாக்களிக்கிற உரிமை வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா
2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் யாருக்கு வாக்களிக்க உரிமை வழங்குதுன்னா, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என முடிவு செய்வது யார்? இதுவும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பால்டி கிளாஸஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது, மறக்காம பார்த்துக்கோங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். சபாநாயகர் தான் ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு இது பண்ணுவார். நெக்ஸ்ட் சபாநாயகருக்கே நிறைய சிறப்பு இது இருக்குது. ஓகேங்களா? கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் பண்றது சபாநாயகர் கையில தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் தகுதி நீக்கம். ரெண்டாவது ஒரு சபையை கூட்டுறாருன்னா ஒரு பில்லை இது பண்றாருன்னா சாதாரண மசோதாவா நிதி மசோதா அப்படிங்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? நம்ம சபாநாயகருக்கு தான் இருக்கு. அவர் நிதி மசோதான்னு சொன்னா மட்டும்தான் அது நிதி மசோதாவா இருக்கும். நெக்ஸ்ட் சபாநாயகருக்கு என்ன கூட்டு கூட்டம் ஆர்டிகிள் 108 வந்து கூட்டு கூட்டத்தை பத்தி சொல்லுது. அதாவது ஒரு மசோதா இழுபறியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லோக்சபாவிலையும் இழுபறியா இருக்கு, ராஜ்யசபாலையும் இழுபறியா இருக்கு. 2 பாஸ் ஆகிற கதையா இல்லை. உடனே என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் வந்து ஆளை கூட்டுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து 2 பேரையும் வாப்பா அப்படின்னு சொல்லி அதை தீர்த்து வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த டைம் அந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு யார் தலைமை தாங்குவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. ஓகேங்களா? கூட்டத்துக்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? 360வது விதி எதை பத்தி சொல்லணும்னா நிதி அவசர நிலையை பத்தி சொல்லும். ஓகேங்களா? தேசிய அவசர நிலை பத்தி என்ன ஆர்டிகல்னா 352. நெக்ஸ்ட் மாநில அவசர நிலை 356. உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ங்க. அதிகமாக மாநில அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம புக்ல கேரளா பஞ்சாப்னு இருக்கும். கேரளா பஞ்சாப்லயும் 9 வாட்டி போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அதையும் தாண்டிடுச்சு ஒரு ஸ்டேட். அது என்ன ஸ்டேட்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? நீதித்துறை தீர்ப்பாயம்னு வந்துட்டாலே என்ன குழுனா LMCB குழு வந்துடும். ஓகேங்களா? பல்வந்த் ராய் மேத்தா குழு என்னன்னா, பல்வந்த் ராய் மேத்தா குழு சமூக மேம்பாட்டு திட்டம் 1952ல வந்திருக்கும். சமூக மேம்பாட்டு திட்டம். நெக்ஸ்ட் 1953ல தேசிய நீட்டிப்பு திட்டம். இந்த 2 திட்டத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காண்டி பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? இது நமக்கு தெரியும். இதுவும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியிருந்தோம். யாருன்னா இதயத்துல்லா. எப்போ வகிச்சிருப்பாருன்னா 1969ல வகித்திருப்பார். ஓகேங்களா? அந்த டைம் என்ன ஆகும்னா யார் இருப்பாங்கன்னா ஜாகிர் ஹுசேன் இறந்து போயிடுவாரு. நெக்ஸ்ட் VV கிரி வந்து அப்போதான் துணை குடியரசுத் தலைவரா இருப்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் வந்து அப்போது எதை ஆக்ட் பண்ணுவார்னா குடியரசுத் தலைவரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவர் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காண்டி துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். இப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவியும் வேக்கண்டா இருக்கு, குடியரசுத் தலைவர் பதவியும் வேக்கண்டா இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான இதயத்துல்லாவை எதாவது செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவரா இருக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் VV கிரி ஜட்ஜ் அவர் வந்து பிரசிடண்டா ரூல் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. தாஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கணக்கு குழு. பொதுக்கணக்கு குழு தான் இந்திய அரசாங்க செலவுக்கான பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்யறது. பார்லிமெண்ட் நிதி ஆய்வு செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கணக்கு குழு. ஓகேங்களா? இந்த பொதுக்கணக்கு குழுவோட தலைவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பொது கணக்கு குழு வேற, பொதுத்துறைக்கான குழு வேற. ரெண்டுத்தையும் வித்தியாசம் தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய பிரிவினை தொடர்பானதுல இது சரின்னு கேட்டிருக்காங்க. பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது சரியான்னு பார்த்தீங்கன்னா சரி. காங்கிரஸ் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2 1947 வகுத்தார். ஆக்சுவலா ஜூன் 3, இங்க ஜூன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பட் TNPSC ஆன்சர்ல கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்ய கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட் பாருங்க. 1951 ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 52 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமை பெற்றனர். இதான் இதோடைய விளைவு. ஓகேங்களா? ஜமீன்தார் ஒழிப்பு முறை எப்போ வந்துச்சுன்னா மறக்காம ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை. அதை OBC வந்து டெஃபினிஷன் கொடுக்கல, ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. அந்த பிரிவை அடையாளம் காணுங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16ல 4. ஓகேங்களா? ஆர்டிகல் 16ல 4 தான் என்னது OBCக்கு உள்ளதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை
தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். இது கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். இது வந்து கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது வந்து தப்பு. இது வந்து இறைவழி கோட்பாடு வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இதான் கரெக்ட். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதம் எங்க இருந்து எடுத்திருப்போம்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம். இதை சொன்னது ஃபர்ஸ்ட் யாருன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. ஓகேங்களா? ஏவி டைசி நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணிருந்தோம். ஏவி டைசி வந்து இந்திய அரசியலமைப்பு என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு முகோரையை சொல்லியிருப்பாங்க ஒருத்தங்க. அது யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? முகோரைய வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி டைசி, வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். நம்ம கிளாஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 1950. இந்த ஜனவரி 24 1950லயே பிரசிடென்ட்டையும் ஏற்றுக்கிருப்பாங்க குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் எதை ஏற்றிருப்பாங்கன்னா தேசிய பாடல். இந்த மூணுத்தையும் ஏற்றுக்கிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நவம்பர் 26 1947 இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிருப்பாங்க. ஓகேங்களா? ஜனவரி 26 1950 அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் வாங்கின நாள். நெக்ஸ்ட் பாருங்க. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளை எப்போ நிறுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையில மட்டும்தான் இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பாங்க. அதுலயும் ஆர்டிகல் 20 மற்றும் 21 நிறுத்த முடியாது. ஓகேங்களா? 20 மற்றும் 21 தவிர இந்த எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க அதிகாரம் உண்டு. இதுவே உள்நாட்டு அவசர நிலைனா ஆர்டிகல் 19, 20, 21 நிப்பாட்டி வைப்பாங்க. இதுவே வெளிநாட்டு அவசர நிலைனா 20 மற்றும் 21 தவிர எல்லாத்தையும் நிப்பாட்டி வைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? எது அரசியலமைப்பு சட்ட ஆன்மான்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மான்னு யார் சொல்லியிருப்பா? பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு இது கிளாரிஃபிகேஷன். தேசிய அவசர நிலையை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். உள்நாட்டு அவசர நிலை, வெளிநாட்டு அவசர நிலை. உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு பார்க்கல ஆர்டிகல் 19 20 21 தவிர எல்லாத்தையும் நிப்பாட்டி வைக்கலாம். இதுவே வெளிநாட்டு அவசர நிலைனா 19 20 21 இதை தவிர எல்லாத்தையும் நிப்பாட்டி வைக்கலாம். ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோட தலைவர். குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறாருன்னு பார்த்தோம். இதுக்கு ஆர்டிகல் 64 எக்ஸ் அஃபிஷியோ, அதாவது அலுவல் வழி தலைவராக இருப்பார் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையோட தலைவராக அலுவல் வழி தலைவராக இருப்பார். அதாவது மாநிலங்களவை தலைவருக்குன்னு எலெக்ஷன் எதுவுமே கிடையாது. யார் துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலங்களவைக்கும் தலைவராக இருப்பாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 64 சொல்லுது. இதுவும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செஞ்ச குழு என்னதெல்லாம் பாருங்க. சர்க்காரி ஆணையம், புஞ்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. இந்த எம்.என். வெங்கடாசல ஆணையம் வந்து மத்திய மாநில உறவுகளை பத்தி வந்திருக்காது. அது எதுக்கு வரும்னா தேசிய நீதி சீராய்வு ஆணையம்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இது 2000 அமைச்சிருப்பாங்க. எம்.என். வெங்கடாசல ஆணையம் 2002 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்காரி ஆணையம் எப்போ வரும்னா 1983 வந்திருக்கும். நெக்ஸ்ட் பூஞ்சி கமிஷன் எப்போ வரும்னா 2007 வந்திருக்கும். நெக்ஸ்ட் ராஜமன்னார் குழு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1969 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ராஜமன்னார் குழு வந்து ஒரு மூவர் குழு. சர்க்காரிய மூவர் குழு தான். நெக்ஸ்ட் பூஞ்சி ஆணையம் இது தனிநபர் குழு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிக. இதுல எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரி. அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. இதுதாங்க தப்பு. ஏன்னா அது அரசியல் கட்சி கூட இணைந்து செயல்படாது. நெக்ஸ்ட் பாருங்க. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது சரி. நெக்ஸ்ட் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணைய தளங்களை பராமரித்து வருகின்றன. இது சரியான்னு கேட்டீங்கன்னா இதுவும் சரி. நெக்ஸ்ட் அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகிறார். இதுவும் சரிதான். தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே. பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1951 இந்து விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்திருப்பாங்க. வரதட்சணை தடை சட்டம் 1961 கொண்டு வந்திருப்பாங்க. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 1998 to 99 அந்த டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஆர்டர் பண்ணோம்னா எது ஃபர்ஸ்ட் வரும்?
2 தான் ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது எது வரும் பார்த்தீங்கன்னா 1951. ஸோ இது ரெண்டாவது வரும். நெக்ஸ்ட்டு வரதட்சணை தடை சட்டம் மூணாவது வரும். அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் நாலாவது வரும். ஸோ 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பொருத்தமான விலையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் பாருங்க, 1976 நமக்கு என்ன தெரியும், 42வது சட்ட திருத்தம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 2007 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டம், சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக ஆக்ட் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் 1950 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1950 இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஜனவரி 26, 1950. நெக்ஸ்ட் 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். ஓகேங்களா? இது 1948 டிசம்பர் 10 நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்னது 3, 4, 2, 1, ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார்? இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. இதுக்கு ஆப்ஷன் என்னது, டெல்லி. ஜான் கென்னடி தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? ஒரு மனிதனோட உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனோட உரிமைகள் அழுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் கென்னடி. நெக்ஸ்ட் பாருங்க, கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்து அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும். ஓகேங்களா? இதை பற்றி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எத்தனை ஆர்டிகல் 21A. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பியில் 45 சொல்லியிருப்பாங்க. ஆனால் வயசு வந்து வித்தியாசப்படும். 0 to 6 தொடக்க கல்வி 6 வயது வரையிலும் வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51A கே. ஓகேங்களா? இது 6லேருந்து 14 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுல எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். இது சரியான்னு கேட்டீங்கன்னா 30 வயதுக்கு குறைவாக கிடையாது, மிகாமல் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அதாவது 30 வயதுக்கு அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அவங்க குறைவாக இருக்காங்கன்னா 29 வயசு அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. இதுவும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியிருந்தோம். என்னது, அவர் வந்து மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. ஸோ ஆப்ஷன் பி இதான் கரெக்ட். ஓகேங்களா? 3 மற்றும் 4 தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. ஆர்டிகல் 15 என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஆர்டிகல் 15 என்ன சொல்றோம்னா சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தலை தடை செய்கிறது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று தான். நெக்ஸ்ட் 16 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். ஸோ பிக்கு வந்து 2. பிரிவு 26 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டத்தடை. இது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 29(2) எதை சொன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா என்ன வருது, ஆப்ஷன் 1, 2, 4, 3. ஓகேங்களா? 1, 2, 4, 3. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிக்கு வந்து 3 வரும், மாற்றி சொல்லிட்டேன். ஆர்டிகல் 26 தான் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஆர்டிகல் 29(2) வந்து சிறுபான்மையினர் அந்த இதுக்கு கீழே வரும். ஸோ அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டத்தடை. ஓகே ஓகே, இவங்க தான் ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1, 2, 4, 3 தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இவங்க வந்து 4, 3 மாட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 28. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, ஆர்டிகல் 28 தான் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டிருக்கும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 30 வந்து இது வந்து சிறுபான்மையினர் இதை நிறுவி அதுக்கு தலைமை வைக்கிறதுக்கு இருக்கும். சிறுபான்மையினர் வந்து மைனாரிட்டி அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 29 வந்து அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான உரிமை. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினரோட கலாச்சாரம், கல்வி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உரிமை. 30 வந்து அவங்க வந்து சமய நிறுவனங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை.
எது இதில் கவர்னருடைய அதிகாரம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள். டிப்ளமேட்டிக் பவர் வந்து கவர்னருக்கு வராது. இது வந்து ஒன்லி பிரசிடென்ட்டுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் மாநில அரசு தலைமை வழக்குரைஞரை நியமித்தல். இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, இது எத்தனாவது இது வரும்னா ஆர்டிகல் 165 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சட்டசபைகளை கலைத்தல். இதுவும் கவர்னர் பவர் தான். நெக்ஸ்ட் மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல். இதுவும் அவருடைய இதில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏன்னா அது பிரசிடென்ட்டுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? இது நமக்கு தெரியும், நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தது தான். பார்ட் 2 குடியுரிமை. ஓகேங்களா? பார்ட் 2 வந்து எதை பற்றி சொல்லணும்னா குடியுரிமை பற்றி சொல்லுது. பார்ட் 1 வந்து டெரிட்டரியை பற்றி சொல்லணும். பார்ட் 5 வந்து யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும். பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருடைய பரிந்துரைனா 11வது நிதி ஆணையம், 11th ஃபினான்ஸ் கமிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஃபினான்ஸ் கமிஷன்னா 11th ஃபினான்ஸ் கமிஷன். யார் பரிந்துரைனா 11th ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி. ஓகேங்களா? ஃபசல் அலி தான் 1953ஆம் ஆண்டோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது எஸ்கே தார் எப்போ இருந்திருப்பாருன்னா 1948 இருந்திருப்பாரு. ஜூன் மாதம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க கமிஷனை. நெக்ஸ்ட் டிசம்பர் எண்டில் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேரு ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜேவிபி கமிட்டி இவங்க வந்து இதுவும் 1948 டிசம்பர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜேங்கிறது நேரு குறிக்கும், ஜவஹர்லால் நேரு. பி வந்து வல்லபாய் பட்டேல், பி வந்து பட்டாபி சீதாராமையா அவங்கள மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? மூவர் குழு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபசல் அலி 1953 பைக்கில் ஃபசல் அலி கமிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1955 அவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. நீ இதில் துணையா 2 பேர் இருப்பாங்க. அது யாரும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, மேட்ச் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிக்கிள், அது யார் சம்மந்தப்பட்டதுன்னு மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிக்கிள் 156 இது எதை சொல்லுன்னா கவர்னருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கிள் 165 இது வந்து அட்வொகேட் ஜெனரலை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுது. இப்போ தான் மேலே பார்த்தோம். ஆர்டிக்கிள் 200 வந்து ஆளுநர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறத பற்றி சொல்லுது. ஆர்டிக்கிள் 155 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்னது 3412 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 110 தான் மணிபில்லை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 110 வந்து மணிபில்லை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 266 வந்து கண்டிஜென்சி ஃபண்டை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 112 வந்து எதை சொல்லுதுன்னா பட்ஜெட்டை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் 256 எதை சொல்லுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம்படி சேர்க்கப்பட்டுள்ளன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம்படி அடிப்படை கடமைகளை சேர்ப்பாங்க. ஓகேங்களா? 10 அடிப்படை கடமைகள் அதுக்கு கீழே வரும். 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல அடிப்படை கடமைகளை கொண்டு வந்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 86வது சட்ட திருத்தமும் அடிப்படை கடமைகள் கூட லிங்க் ஆயிருக்கும். 86வது சட்ட திருத்தம் 2002 வந்து என்ன சொல்லணும்னா 6லேருந்து 14 வயசுள்ள குழந்தைங்களை கண்டிப்பா கல்வி கற்க வைக்கணும் அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 51(7) கே சப்டிவிஷனா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். பாராளுமன்றம் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. எது இதெல்லாம் சரியா பொருந்தலன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 1 வந்து யூனியன் பிரதேசங்கள், இது கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். பார்ட் 2 வந்து நமக்கு என்னன்னு தெரியும், குடியுரிமைன்னு தெரியும். ஆனால் இங்கே அடிப்படை கடமைகள் இருக்கு. ஸோ இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட் 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், இது கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட். பார்ட் 6 வந்து மாநில அரசாங்கம், இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது? யார் நிதி கொள்கையை வடிவமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் நிதி கொள்கையை வடிவமைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? இந்திய திட்டமிடல் ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் திட்டமிடல் பிளானிங் கமிஷனோட சேர்மனா இருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனருக்கு நிதி அமைச்சர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி அப்படின்னு உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதினு எந்த ஆர்டிகல் சொல்லணும்னா ஆர்டிகல் 26. இது நம்ம 9th புக்ல இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தோன்றிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இது நம்ம 10th ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இதா இருக்கும். ஓகேங்களா? அரசியலமைப்பு என்ற கருத்தாக்கம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து தோன்றியது அப்படின்ட்டு இருக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. எட்வின் இதுக்கு எப்படி இருக்குன்னா ஹெர்பர்ட் பேக்கர், எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்னு இருக்கும், இங்க ஹேட்டியன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356. 356 மூலமா தான் அவர் வந்து மாநில அரசை கலைக்க முடியும். ஓகேங்களா. 352 என்னன்னா தேசிய அவசர நிலை, 360 வந்து நிதி அவசர நிலை, 365 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற எதையும் ஃபாலோ பண்ண அந்த மாநிலம் தனிச்சா நடக்குன்னா இந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி அவங்க அதிகாரத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? இந்தியாவோட முதல் மாநகராட்சி சென்னையும் தெரியும். அது எந்த வருஷம் தொடங்கப்பட்டா 1688. இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகேங்களா. ஓகே, எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில உள்ளது? எந்த நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்துல தான் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில இருக்கும். சீனா, பிரான்ஸ்லாம் சீனால வந்து ஒரு கட்சி, பிரான்ஸ், சோவியத் பல கட்சி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையை பொருத்தவும். ஓகேங்களா. ஓகே, வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை எது கீழே வரும் பாத்தீங்கன்னா அரசியல் உரிமையில வரும். ஓகேங்களா. சங்கம் அமைக்கும் உரிமை இது வந்து சுதந்திர உரிமை கீழே வரும். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை எதுனா பண்பாட்டு உரிமையில வருது. குழந்தை தொழிலாளர் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வருது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா மார்ச் 29 2017. இதுவே எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஜூலை 1 2017. ஓகேங்களா. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பார்லிமெண்ட்ல எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா மார்ச் 29. இதுவே நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூலை 1. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா. எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை லேண்ட்லார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. நிலையான நிலவரி திட்டம்னு இந்த ஜமீன்தாரி முறைக்கு பேர் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து 10 வருஷம் இதா கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. ஒரு வருஷம் இதா கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதை 5 ஆண்டா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டா மாத்துவாங்க. ஓகேங்களா. ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவான்தார் முறை அல்லது நிலையான நிலவரி திட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஜாகிர்தாரி முறைன்னு இருக்க பேர் இருக்கு. பிஸ்வேதாரி முறைன்னு பேர் இருக்குது. எப்போ வருதுன்னா 1793. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் மகள்வாரி முறை. மகள்வாரி முறை யார் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான் மகள்வாரி முறையை கொண்டு வருவாங்க. இது வந்து சொந்த சாகுபடி முறைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்புங்க. இது வந்து சொந்த சாகுபடி முறை வராது. ரயத்வாரி சிஸ்டம் தான் சொந்த சாகுபடி முறைன்னு வரும். நெக்ஸ்ட் ரயத்வாரி முறை இனவாரி முறைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்புங்க. ஓகேங்களா. ரயத்வாரி முறையை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நில உடைமை முறை. நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. இது சரியானு கேட்டீங்கன்னா சரி. ஸோ 1, 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. 1, 4 ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? எதுன்னு பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14ல இருந்து 18 என்ன சொல்லுதுன்னா சமத்துவ உரிமைன்னு வரும். 19ல இருந்து 22 என்ன வரும்னா சுதந்திர உரிமையில வரும். 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா. 25ல இருந்து 28 வரைக்கும் என்னன்னா சமய சுதந்திர உரிமைன்னு வரும். நெக்ஸ்ட் 29ல இருந்து 30 வந்து சிறுபான்மையினருக்கான கலாச்சாரம் அந்த உரிமையில வரும். நெக்ஸ்ட் 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1963. 1963ல மயில் அறிவிப்பாங்க. 1973ல எதை அறிவிப்பாங்கன்னா புலி அறிவிப்பாங்க. 1973 தான் ப்ராஜெக்ட் டைகர் அந்த ஸ்கீம் வந்திருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் ஒவ்வொரு இயர் வைஸா. மறக்காம நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.